அதாவது ரமலானுடைய காலங்களில் பெண்களை பொறுத்தவரையிலே பொதுவாக மாதவிடாய் உள்ள பெண்கள் கலாவாகும். சிலவங்களுக்கு 3 நோன்பு கலாவாகும், சிலவங்களுக்கு 7 நோன்பு கலாவாகும், சிலவங்களுக்கு 14, 15 வரைக்கும் இருக்குது. இது நடைமுறை சார்ந்து நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். அப்ப 3, 5, 7, 10, 13, 14, 15 வரைக்கும் போகலாம். எனவே ரமலானுடைய காலத்திலே ஒரு நோன்பு கலாவாகி விட்டது என்று சொன்னா அவர்கள் ரமலானுடைய காலத்தில் விடுபட்ட நோன்புகளை அடுத்த நோன்பு வரை கலா செய்து கொள்ளலாம். அடுத்த நோன்பு வரை அவர்களுக்கு நேரம் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பு தெளிவாக வருகிறது. சஹீஹான ரிவாயத், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கலாவான நோன்புகளை ஷாபான்ல தான் பிடிப்பாங்க. அது அவங்களே சொல்றாங்க. அப்பவே ஷாபான் வரைக்கும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? கலா நோன்பை பிற்படுத்தி இருக்கிறார்கள். எனவே நாம் அடுத்த நோன்பு வரை நமக்கு அவகாசம் இருக்கிறது என்பதை நாம் ஒரு விஷயமா புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, முடியுமான அளவு நாம் அதை முற்படுத்தி செய்து கொள்வது மிக ஏற்றமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு நாள் ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னா ரமலான் முடிஞ்சு ஷவ்வால்ல என்ன செய்யலாம்? கலாவை முடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ரைட். இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்றால், இப்ப தொடர்ச்சியாக பிடிக்கிறது சிறந்ததா, தத்தாபு சிறந்ததா, அல்லது திங்கள் வியாழன் பிடிக்கிறது அல்லது ஏனைய சிறந்த நாட்களில் பிடிக்கிறது சிறந்தா என்றால் தொடர்ச்சியாக பிடிக்கிறது சிறந்தது. அதே நேரம் இன்னொரு விஷயம் வரும். இதே சட்டத்துக்கு ஒரு கலாவான நோன்பு, ரமலானுடைய நோன்பு கலாவாக இருக்கிற ஒரு பெண் ஷவ்வாலுடைய 6 நோன்பு பிடிக்கலாமா? 6 நோன்பு பிடிச்சு போட்டு கலா பிடிக்கலாமா என்று சொன்னால் ஒரு சில அறிஞர்கள் இல்லை, கலாவைத்தான் முற்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். 6 நோன்பை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை பிடிக்கணும் என்று சொல்றாங்க. ஆனால் கலாவை முற்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த ஆதாரம் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், இன்னொரு காலத்தில் நீங்கள் நோன்பு பிடியுங்கள். அப்ப எனவே இப்ப ஃபர்லான நோன்பு வச்சுக்கணும், நீங்க ஏன் சுன்னத்தை பிடிக்கிறீங்கன்னு கேட்கலாம். இந்த இடத்துல இவர்கள் கலாவான நோன்பை தவிர ஃபர்லான நோன்பு அல்ல. ஏனென்றால் ஃபர்லான நோன்புடைய காலத்தில் இவர்கள் தொடர்ந்து பிடிச்சு கொண்டு வந்தாங்க. ஆனால் இவர்களாக விடவில்லை, இவர்களுக்கு என்று இயற்கையாக உள்ள காரணத்தினால் தான் விட்டார்கள். அப்ப எனவே ஹதீஸ் என்ன சொல்லுது என்று சொன்னால், ஒரு மனிதன் இதா மரிதல் அபுது அவு சாஃபர குத்திப லஹு மினல் அஜ்ர் மகான யஅமலு வ ஸஹீஹுன் முகீம். அதாவது ஒரு மனிதன் பிரயாணியாகி விட்டார் அல்லது நோயாளியாகி விட்டார் என்று சொன்னால் அவர் ஆரம்பத்தில் என்ன அமல் செஞ்சு கொண்டிருந்தாரோ அந்த அமலுடைய நன்மை அவருக்கு எழுதப்பட்டு விடும். எனவே மாதவிடாயினால தொடர்ந்து நோன்பு பிடிச்சு கடைசியில் வெள்ள நோன்பு விட்ட பெண்களுக்கு நன்மை எழுதப்பட்டு விட்டது. ஆனால் அந்த நோன்பு விட்டதுக்காக வேண்டி அவர்கள் கலா செய்கிறார்கள் என்ற ஹதீஸ் தெளிவாக வருது. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப உதாரணமாக ஒரு பெண்ணுக்கு ஒரு 14 நாள் மாதவிடாய் வருது. 14 நாள் கலாவ ஷவ்வால்ல செஞ்சு முடி அடுத்த மாதவிடாய் வந்துடும். அப்ப ஆயுள் முழுக்க இந்த 6 நோன்புடைய பாக்கியம் இல்லாம போய்விடும். எனவே மார்க்கம் புரிய விஷயத்தை சொல்லாது. இதுக்கு நாம் புத்திய பயன்படுத்தவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அரஃபாவுடைய நோன்பு விட்டு இருப்பாங்களா? வாழ்க்கையில பிடிக்காமலே இருப்பாங்களா? ஆசுரா நோன்பு விட்டு இருப்பாங்களா? அல்லது 6 நோன்பு அப்படி பிடிக்காமலே வாழ்க்கை முழுக்க அப்படியே சுன்னா விட்டு இருப்பாங்களா? இல்ல. எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெளிவா சொல்றாங்க. அப்ப அவங்க சுன்னத்தை நோன்பு பிடிச்சிருப்பாங்க. எனவே 6 நோன்பு பிடிக்கிறது தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம்? கலா நோன்பு பிடிச்சு கொள்ளலாம். அது அது உங்களுக்கு குற்றமாக ஆகாது. ஏன்னா அல்லாஹ் தெளிவா சொல்றான், நோன்பு முடிந்த உடனே பிடிக்கணும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஃபைத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், ஏனைய காலங்களில் உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க விரும்பிய அடிப்படை செய்யலாம். அதுக்கு தெளிவான சான்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சான்று என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும்.